வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அனுப்ப வேண்டாம். டேரெக்டாக இன்டர்வியூ நடைபெற அன்றைக்கி உங்கள் அப்ளிகேஷன் டேரெக்டாக உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடித்த வரையும் ஜாப் கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 5 விதமான போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஜாப் ஆஃப் பிளேஸ்ன்னு எடுத்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு இதை சொல்லலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டடில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. ஜஸ்ட் இந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சைடில் உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு சைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு இங்கே இதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸும் வச்சிருக்கணும், ஒரிஜினலும் வச்சிருக்கணும். எல்லா விதமான ஜெராக்ஸும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் முடிச்சது, 10th முடிச்சது, 12th, கிராஜுவேஷன் எல்லா விதமான சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் வச்சிருக்கணும். ப்ளஸ் ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தான் எல்லாமே. அந்த இன்டர்வியூ நடைபெறும் போது உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ நடைபெற அன்றைக்கி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை கையில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த விதமான போஸ்ட்டில் நீங்கள் அனுப்ப வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா SC ST கம்யூனிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அது தவிர்த்து மீதி இருக்க கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 அப்ளிகேஷன் ஃபீஸை டிடியாக எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்ப வேண்டிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த நேமுக்கு நீங்கள் டிடியாக எடுத்து அதுக்கான செல்லானும் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அந்த செல்லானும் அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ என்னென்ன போஸ்டிங்கில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், அதுக்கப்புறம் ஹேண்டிமேன் சொல்லி 5 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் ஆஃப் பிளேசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள லோக்கல் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இன்டர்வியூ என்னென்னைக்கு நடைபெற போது டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற இடத்துல நடைபெற போது அது இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிக்கு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சிருந்து ஒரு 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் ஆப்ரேட்டிங் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு பேசிக் சேலரி 45,000 பர் மந்த் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த போஸ்ட் ஆஃபீஸர் ரேங்க்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 32,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டிக்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும், கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதை பற்றி ஒர்க் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தால் 25,000 சேலரி கொடுக்குறாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இருந்தால் 23,000 பேசிக் சேலரியும் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருந்தா போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ட்ரேடில் கொஞ்சம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. மீதி இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கம்மியாகவே சேலரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள வயசானவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் உட்கார வச்சு அவங்க உள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி மோட்டார் பைக்கிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டும் அங்கே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் ஹேண்டிமேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசிக்காக உங்களுக்கு படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிமேனா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொண்டு போகிற மாதிரி வெளியே வர மாதிரி இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஒர்க் ஆஃப் நேச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒன்ஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 17,850 உங்களுக்கு பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற பிளேஸ்க்கு போய் இன்டர்வியூ டேரெக்டாக கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டா அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.